Hi guys, welcome to my channel. நம்ம கலெக்ஷன் வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ல உள்ள இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் இத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புது மாடல் நிறைய வந்திருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. உங்களுக்கு நான் அதை கொரியர் பண்ணி விடுறேன். ரேட்லாம் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்குது. என்ன ரேட்னு பாத்தீங்கன்னா 100, 115, 200, 215, 300 இந்த ரேட்ல தான் வந்திருக்கு. ரொம்ப லோ பிரைஸ் தான் இது எல்லாமே. இதுலயே கல்லு வச்சு ஐம்பொன் ரிங்ஸ் மாதிரி ஐம்பொன் ரிங்ஸ், ஐம்பொன் இயரிங்ஸ் இதுதான் 300 இந்த மாதிரி ரேட்ல இருக்கும். மற்ற எல்லாமே நார்மல் ரேட் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 200 தான். இந்த மாதிரி உள்ள தோடுலாம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா போடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. லாங் டிசைன் தோடுக. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. 3 லைன் சர மாதிரி தொங்குது இதுல. சிம்பிளா இயரிங்ஸ் போடுறவங்களுக்கு இது பிடிக்காது. ஏன்னா இந்த லாங் இது அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இது பிடிக்காது. அவங்களுமே இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். சாரீஸ்க்கு மட்டும் தான் இந்த லாங் இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்மால் சைஸ் இந்த மாதிரி இது சுடிதார் மேக்ஸி இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி பாட்டம் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது டைட்டானிக் மாடல்ல கொடுத்திருக்காங்க. இதுல ஒயிட் ஸ்டோன் அப்புறம் பிங்க் ஸ்டோன் 2 ஸ்டோன் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஜால்ரா மாதிரி கொடுத்திருக்காங்க ஹார்ட் ஷேப்ல. இது நார்மல் டைட்டானிக். இந்த மாதிரி டைட்டானிக் தான் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போட்டிருந்தேன். இப்போ அந்த மாடல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நம்ம கடையில் உள்ள பேங்கிள்ஸ். இதெல்லாம் குட்டி பேபிக்கு உள்ளது. இந்த ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 115 தான். இதில் 8 பேங்கிள்ஸ் இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெலி வளையல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் 215, 300 இந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். இது 4 பேங்கிள்ஸ் இருக்கும். இது ஒரு மயில் தோகை மாதிரி தோகையில் இருக்கும்ல ரவுண்ட் அந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கு. நம்ம இதை இதுக்கு கட்டு வச்சு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. இது பொடி வளையல். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 rupees. இது 118 rupees. இது கொஞ்சம் வித்தியாசமா ஜன்னல்ல இருக்கும்ல கம்பி அந்த மாதிரி டிசைன்ல கொடுத்திருக்காங்க. பொதுவா நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி டிசைன் நம்ம சாரீஸ்ல என்ன Dress நம்ம போட்டுருந்தாலும் ஃபர்தா எதுலயுமே இது பிடிச்சி இழுக்காது. சில வளையல் போட்டதுமே பிடிச்சி இழுத்துரும். இந்த வளையல் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால இந்த மாதிரி தான் இப்ப கேக்குறாங்க எல்லாரும். உங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை कांटेक्ट பண்ணுங்க. இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சது. 4 பேங்கிள்ஸ் தான். இது 200. இது நெலியா கொடுத்திருக்காங்க. இடையில ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டத்துல கல் வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது பார்க்கிறதுக்கு. இது கட்டு காப்பா போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் அப்படிதான். இது ஸ்டோன் வச்சது இல்ல. இது என்னன்னு சொல்றது நம்ம பெரிய வளையல் போட்டு இத கட்டா வச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அந்த பெரிய வளையல் நம்ம சும்மா போடும்போது கொஞ்சம் லுக் தான் கொடுக்கும். இத கட்டா வச்சு நம்ம போடும்போது ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு. எந்த ஃபங்க்ஷனுக்கும் சரி நம்ம வீட்ல எந்த பார்ட்டினாலும் இந்த மாதிரி போடுங்க. ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா கியூட்டா இருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி டைப்ல ஒரு 4 பேங்கிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஆனா அது கரெக்ட்டா பார்த்து போடணும். அந்த ஒயிட் கோல்டுக்கு அந்த ஒயிட் கோல்டு உள்ள வளைவியை அட்டாச் பண்ணினா தான் அது அழகா இருக்கு. இப்போ நம்ம ஒயிட் கோல்டு வளைவிக்கு நார்மல் வளைவி எடுத்து அட்டாச் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. அந்தந்த டிசைனுக்கு அந்தந்த மாதிரி கொடுத்தா தான் அது அழகா இருக்கு. இப்போ நான் இதுக்கு எப்படி கட்டு வச்சு போடுறதுன்னு காட்டுறேன். சூப்பரா இருக்கு. நம்ம இப்படி போடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் வளையல்கள். இப்போ நம்மளுக்கு இந்த 4 பேங்கிள்ஸ் இந்த பக்கம் சைடு கட்டுக்கு ஒரு 4 பேங்கிள்ஸ் கிடைக்கும். மொத்தம் 8 வளையல். இதோட ரேட்டே மொத்தமே 400 தான். 400 ரூபாய் தான் வரும்.
ஏன்னா நம்ம வந்து 400 ரூபாய்க்கு விலை வாங்குறது கொஞ்சம் அதிகம் தான் நினச்சிங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வாங்க போகிறதில்ல, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வாங்குவோம். இது வந்து பேபிக்குள்ள வளையல், குட்டி பேபி நியூ பேபிக்குள்ள வளையல். இது வந்து 8 பேங்கிள்ஸ் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 115 ருபீஸ் தான். இது வந்து பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி சின்னவங்களுக்காக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரே ரேட் தான் அந்த வளையல். ஃபஸ்ட்டு சைஸில் இருந்து லாஸ்ட்டு சைஸ் வந்து 2 இன்ச் 10 நினைக்கிறேன், 2.8 அது வரைக்கும் இருக்கும் இந்த வளையல் அளவு. இதில் இன்னொரு நியூ டிசைன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த டிசைன் தான். இது வந்து நோம்பு பெருநாளுக்கு வந்து வந்துச்சு இந்த டிசைனு. இது நல்லா ஓடிச்சு இந்த வளையல். இது பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஜன்னல் வலை அந்த மாதிரி கம்பி கம்பியாக போட்டாப்புல இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் நம்ம கட்டு வச்சு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பேபிக்கு, இது 1 இயர் பேபிக்கு போடுறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொலுசு பார்க்கலாம். கொலுசுடைய மாடல்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த செங்கிலியாக உள்ள மாடல் கொலுசு ரொம்ப சூப்பராக ஓடுது. எப்படியுமே நம்ம வந்து பொண்ணுகளுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளி கொலுசு தான் யூஸ் பண்ணுவோம், இந்த கொலுசு போட மாட்டோம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கொலுசு போட்டால் காணாயிருன்னு சொல்லிட்டு கொலுசு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸ்கூலில். அதனால இப்போ வந்து இந்த கொலுசு தான் வாங்கி போட்டு விட்றாங்க. சரி காணா போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கொலுசு நல்லா ஓடுது. இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 115 ருபீஸ் தான், 150 ரூபா. இது வந்து கல்யாண பொண்ணுகளுக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே போடலாம், பொண்ணுகளுக்கு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குது. லெஹங்கா போடுறாங்கள்ல, அந்த லெஹங்காவுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு அப்புறம் கோல்டு கலர் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 தான். அது வேறு மாடல், இது வேறு மாடல். காசுக்கு தக்கன கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான் விலை. இந்த வளையலை நம்ம எப்படி பிடிச்சி வளைச்சாலும் நெளியாது நையாது. அந்த 100க்கு இருக்குல்ல வளையல், அது இப்படின்னு பிடிச்சோம்னாலே போதும், நசுங்கிருது. இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 215, 315, 15 ருபீஸ் இந்த மாதிரி தான். 25, 35, 50 ரூபா இந்த மாதிரி ரேட்டுக்குள்ளே. இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கொஞ்சம் ரிங்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன் ரிங்ஸு. அதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 315. இதுலேயும் வந்து ஒரு 30, 50, 35 இந்த மாதிரி ரேட்டில் உள்ள ரிங்ஸும் அதில் இருக்குது. இப்போ நம்ம வந்து செயின் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம். இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸு தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 115 ருபீஸ், 150 ரூபா. ஆனால் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒரு லாங் செயின் இந்த மாதிரி லாங் செயினை போட்டு அதை வந்து இதுக்கு செட்டாக போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லாங் செயினோட ரேட் பார்த்தீங்கன்னா 315 ருபீஸ், 350 ரூபா. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு எந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டாலும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. இதுவும் ஒரு குட்டி செயின் போட்டாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே தாலி செயின், வகுப்பு செயின். 350 ரூபா, 400 ரூபா அந்த ரேட்டு. 400, 300. இந்த நார்மல் செயின் வந்து 215 ருபீஸ். இந்த முகப்பு வச்ச மாடல் மட்டும்தான் 400 ரூபா அல்லது 315 ருபீஸ் அந்த மாதிரி. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த செயின் தான் அதிகமாக வரும், பாம் செயின்னு சொல்லுவோம். இதுவும் இப்போ நியூ மாடலாக இப்போ ட்ரெண்டிங் ஆகுது. இதுக்கு வந்து அட்டாச்மெண்ட் வந்து ஒரு சின்ன டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது 115 ருபீஸ். இது எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு. இது வந்து வெல்வெட் ஸ்டார் தோடு, பின்னாடி வந்து பட்டன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். வெயில் நேரத்தில் வெளியில் போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நைட்லேயும் நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மருதாணி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுங்களுக்கு சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி தான் போடுவோம். இது வந்து பசங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கலெக்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.